வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசிலேருந்து நியூ ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானரில் நமக்கு குரூப் 2, குரூப் 2ஏவை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. போன வருஷம் இருந்த பேட்டர்னும் கிடையாது, போன வருஷம் இருந்த மாதிரி இன்டர்வியூ போஸ்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏவை வந்து செப்பரேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். அதை வந்து இப்போ டிஎன்பிசி சைட்லேருந்தே வந்து உறுதிப்படுத்துகிற வகையில் அவங்களோட ஆனுவல் பிளானர் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கான டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டிஎன்பிசிலேருந்து வர அப்டேட் நியூஸ்க்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் டிஎன்பிசிலேருந்து ரிலீஸ் பண்ண நியூ ஆனுவல் பிளானர். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்ஸ்க்கும் ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. குரூப் 4 அண்ட் வந்து குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் இது. குரூப் 4க்கு வந்து 6244 வேகன்சி. அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு குரூப் 1க்கு வந்து 90 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாம் வந்து 13/7/2024 நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 1ல் வந்து குரூப் பி அண்ட் குரூப் சிக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. 29 வேகன்சி. அதுக்கான எக்ஸாம் டேட் வந்து 12/7/2024 நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சைட்லேயே வந்து எக்ஸாம் வந்து எத்தனை நாள் நடக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏ எக்ஸாம் வந்து ப்ரிலிமினரி எத்தனை நாள் நடக்கும்னா 1 நாள் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேகன்சி வந்து 2030 வேகன்சி. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுதுன்னா 28/6/2024 வரப்போகுது. எக்ஸாம் வந்து 28/9/2024 நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. அது வந்து அதுக்கு அடுத்த மாதம் 26/7/2024 நோட்டிஃபிகேஷனும் 14/10/2024 எக்ஸாமும் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து டிப்ளமோ லெவலில் நடக்கும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் 13/8/2024 எக்ஸாம் வந்து 17/11/2024 நடக்கும்ன்றதை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 அதுக்கான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 13/9/2024 எக்ஸாம் வந்து 14/12/2024 நடக்கும்ன்றதை கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சி 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம நல்லா பார்த்தோன்னா இந்த இயரில் வந்து அடுத்தடுத்த மந்த் வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் வருது. ஸோ இந்த இயரில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜாப் வந்து நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போத்துலேருந்து ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி எழுதும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து நமக்கு போஸ்டிங் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டைம் வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கெலாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோம். அதில் வந்து என்னென்ன எக்ஸாமுக்கு எப்படி பேட்டர்ன் இருக்கும் அப்படின்றதையுமே அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து குரூப் 1க்கு பார்த்தோன்னா வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் இருக்கும். நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு 3 பேப்பரும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு பேப்பரும் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. அது எந்த டைப்பில் இருக்கும் அப்படின்றதையும் சைடில் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவாக, டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக, ஸ்கோரிங் பேப்பர் என்ன, குவாலிஃபையிங் பேப்பர் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னதுன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் தான். இதில் நமக்கு வந்து ப்ரிலிமினரி வந்து 2க்குமே ஒன்றா தான் வைக்க போகிறாங்க. இதில் நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, பழைய பேட்டர்ன் மாதிரியே தான். மெயின் எக்ஸாமில் தான் நமக்கு வந்து பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு அப்படின்றது எதுவுமே கிடையாது. இன்டர்வியூ அப்படின்ற ஒரு ப்ராசஸே வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏலேருந்து எடுத்துட்டாங்க. எப்போவுமே வந்து குரூப் 2க்கு வந்து இன்டர்வியூ இருந்தது. இந்த டைம் வந்து இன்டர்வியூ வந்து 2 போஸ்ட்டுக்குமே இருக்காது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏ பற்றி இன்னொன்று சொல்லணும்னா இப்போ குரூப் 2 வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க, ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான மெயின் எக்ஸாம் வந்து பழைய பேட்டர்ன் மாதிரி தான். டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. இப்போ குரூப் 2ஏக்கு தான் மெயின் எக்ஸாம் வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க. ப்ரிலிமினரி வந்து ஒரே நாள்லேயும் மெயின் எக்ஸாம் வந்து 2க்கு தனியாகவும் 2ஏக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ குரூப் 2ஏல மெயின் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா நார்மலாக வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான். அது வந்து குவாலிஃபையிங் நேச்சரில் இருக்கும். இதுலேயும் ஒரு 3 பேப்பர் இருக்குது. அது அந்த 3 பேப்பர் என்னென்னு பார்த்தோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு பேப்பரும், ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பேப்பரும், நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் இருக்கும். அந்த லாங்குவேஜில் நீங்கள் தமிழ் ஆர் இங்கிலீஷ் 2த்தில் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். இதை மாதிரி ஒரு 3 பேப்பருமே இருக்கும். இதுதான் வந்து குரூப் 2ஏக்கான மெயின் எக்ஸாமாக இருக்க போகுது. ஸோ வந்து குரூப் 2 அண்ட் 2ஏ வந்து இப்படி தான் செப்பரேட் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து போன டைம் வந்து இருந்த பேட்டர்னை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி இந்த டைம் வந்து 2 அண்ட் 2ஏ வந்து பிரிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆனுவல் பிளானர்லேயே வந்து குரூப் 2ல் வந்து என்னென்ன எக்ஸாம் இருக்க போகுது, குரூப் 2ஏல வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக அவங்களே செப்பரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. முனிசிபல் கமிஷனர் போஸ்டிங்கை குரூப் 2ஏலேருந்து ரிட்டனும் வந்து குரூப் 2லேயே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா போன டைம் இந்த முனிசிபல் கமிஷனர்னால எம்சி போஸ்ட்டால் வந்து இன்டர்வியூவில் நிறைய ப்ராப்ளம் வந்தது. அதனால இந்த டைம் வந்து முனிசிபல் கமிஷனர் போஸ்டிங்கை ரிட்டனுமே வந்து குரூப் 2ல் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதெல்லாம் வந்து நல்லா தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து
கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும்ல, அதுக்கான போஸ்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்னு வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து குரூப் 2 அண்ட் 2Aல தான் வந்து இன்டர்வியூ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கெலாம் பழைய மாதிரியே வந்து இன்டர்வியூ உண்டு. நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் எக்ஸாமில் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவல் எக்ஸாமுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான தனித்தனி போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் நமக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தனித்தனியாக இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்போது இந்த ஜாப்பை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்போது நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நீங்கள் வந்து டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர டிஎன்பிசிலேருந்து அடுத்தடுத்த அப்டேட் நியூஸை வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஎன்பிசிக்கு இப்போ தான் புதுசாக வந்து பிகினராக வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கான எல்லா அப்டேட்டுமே வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோலாம் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஆனுவல் பிளானரில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. குரூப் 2 அண்ட் குரூப் 2Aல வந்து மெயின் எக்ஸாமில் வந்து மாற்றம் வந்திருக்கு அப்படின்றத பற்றியும், குரூப் 2 அண்ட் குரூப் 2Aக்கு வந்து இன்டர்வியூ அப்படின்ற ஒன்றே கிடையாது அப்படின்றத பற்றியும் இன்னும் வந்து தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.